உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் சீக்கிரம் தாலியை கட்டுங்க சார். என்னாச்சு புஷ்பா? புஷ்பா என்னாச்சு புஷ்பா? புஷ்பா பாம்பு 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 ஐயோ பாம்பு பாம்பு. புஷ்பா புஷ்பா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். சரி சார் சீக்கிரம் சார். பிரபாகர் ஹெல்ப் பண்ணு. சரிங்க சார், வாங்க பாத்து வாங்க. சூர்யா என்னாச்சுப்பா? புஷ்பா என்னம்மா என்னாச்சு புஸ்ஸே? அது வந்துமா புஷ்பா. சூர்யா நான் சொல்லிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. என்னாச்சு? என்னாச்சு? சக்சஸ் தானே? ஆமா, கழுத்துல தாலிய காணோம். உஷாரா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கியா? இல்ல மாயாஜி. என்னாச்சு புஸ்ஸே? மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டானா? தாலிய பார்த்ததும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாரு. ஆனா கன்வின்ஸ் பண்ணி தாலி கட்ட சம்மதிக்க வச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சு? நீ தயங்கறத பார்த்தா மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டலங்கிறது தெரியுது. ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆவது நடந்துச்சா புஸ்ஸே? நடந்துச்சா இல்லையா அதையாவது சொல்லு. நடக்கல. நடக்கலையா? ரிஜிஸ்டர் கல்யாணம் ஏன் நடக்கல? என்ன நடந்தது? மாலைய மாத்திட்டு அப்புறம் தாலி கட்டிக்கிட்டு கையெழுத்து போடலான்னு நினைச்சு மாலைய மாத்திக்கிட்டோம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு புஷ்பா? புஷ்பா புஷ்பா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். சரி சார். இதுதான் நடந்துச்சு. ஐயோ, மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி பாம்பு ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சா? அப்ப இனிமே மாப்பிள்ள சூர்யா புஸ் கல்யாணம் நடத்த மாதிரி தான். அதான் பெரிய புஸ் வந்துருச்சு. அபசகுணமா பேசாதீங்க. நான் அபசகனமால பேசல புஸ். நடந்த விஷயங்களையும் இனிமே நடக்க போற விஷயங்களையும் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மாப்பிள்ள சூர்யாவுக்கும் அழகு தேவதை ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த பாம்பு வந்துதான் கல்யாணத்தையே தடுத்துச்சு. இப்பவும் அப்படித்தான் நடந்திருக்குது சிஸ்டர். எனக்கு என்னவோ அந்த பாம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம புஸ்ஸுக்கு மாப்பிள்ள கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. சங்கரபாண்டி சொல்றதும் கரெக்ட் தான். ஆனாலும் ஜாஸ்மினுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும்னு 100% சொல்லிட முடியாது. 100% அதான் நடக்கும். வந்துட்டா. பாம்பு கொத்தி போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்ச, பொழைச்சு வந்திருக்க. பாவி, இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. குறுக்கு வழியில போனா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில தோத்து தான் ஆகணும். இன்னும் ஆட்டம் முடியல துர்கா. இப்ப வேணும்னா நான் தோத்து போயிருக்கலாம். ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்காம இருந்திருக்கலாம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருக்கலாம். ஆனா கல்யாண மண்டபத்துல வச்சு இந்த கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா என் கழுத்துல சூர்யா தாலி கட்டுவாரு. நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே. அதையும் பார்க்கலாம். அம்மா தாயே, புஷ்பா பிரச்சனைய ஒரு வழியா இப்போதைக்கு முடிச்சு வச்சுட்டேன்னு நினைச்சு நான் ஆறுதல் பட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, மாடத்தி அம்மா சிக்கலான நேரத்துலலாம் எனக்கு துணையா இருந்து
வழிகாட்டின நீதான் இப்பவும் எனக்கு வழி காட்டணும். புஷ்பா விவகாரம் புஷ்பானுவாகி போனதில் உனக்கு சந்தோஷம் தானே மாறி? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல உனக்கு இரண்டு பக்கமும் பிரச்சனைதான். சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா உடம்பு மட்டும் தானே துர்கா, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் மாறியாச்சே. இந்த கல்யாணத்தை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? சிக்கலான பிரச்சனை தான். ஹஸ்பண்ட் சார் கிட்டதான் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டீங்க. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது நான் துர்கா இல்ல அப்படிங்கிற உண்மைய சொல்லிட்டேன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்ல. மாறி, அவசரப்பட்டு அப்படி எதுவும் சொல்லிவிடாதே. அப்புறம் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். ஆமா மாறி, தப்பித்தவறி ஒருவரிடமும் கூட நீ இந்த தேவ ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. துர்காவை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம்னு சரஸ்வதி அம்மா என்கிட்ட சொல்றாங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஒரு பக்கம் புஷ்பா ஹஸ்பண்ட் சார கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. உண்மைய சொன்னா துர்கா உடம்பு வெடிச்சு சிதறிடும். இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யம தர்மராஜா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட் சார் கிட்ட உண்மைய சொல்லலனா கூட பரவாயில்ல. ஆனா ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது உண்மைய சொல்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். பிரபு, எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பிரபு. மாரிக்கு தற்காலிகமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். மாரியுடைய நிலைமை எனக்கும் புரிகிறது. கொஞ்சம் பொறுத்திரு மாறி. நான் சித்திர விசித்திர குப்தனிடத்தில் கலந்து பேசி ஒரு தற்காலிகமான ஏற்பாட்டை செய்கிறேன். துர்கா மாரியோட தாலியை தொட்டதுனால மாரிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ச்சே, மாரியோட ஞாபகமா இருக்கிற எல்லா பொருளையும் தீயில போட்டு எரிச்சிட்டோம் சுவாமிஜி. ஆனா இந்த தாலியை மட்டும் எப்படி மறந்தோன்னு தான் தெரியல. சிஸ்டர், நான் மறக்கல சிஸ்டர். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் தாலியையும் நெருப்புல போடலான்னு அந்த தாலியை எடுக்க போனேன்னா அப்போ ஒரு ஸ்னேக் என்ன கொத்த வந்துச்சு. அதான் நான் தாலி எடுக்காம முடியாதுட்டேன் சிஸ்டர். உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்க, அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.